மலர் மலர் அத்தை. மாப்பிள வாங்க மாப்பிள உட்காருங்க. மலர் இப்பதான் ரெடி ஆயிட்டு இருக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. அப்படியா, பரவாயில்ல அத்தை, நான் நிக்கிறேன். அட உட்காருங்க மாப்பிள. ஏ மலர், அங்க பாருடி, வந்தாச்சு. சீக்கிரமா ரெடி ஆகு. ரெடி ஆறதுக்குள்ள எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டாள்வே. அத்தை அத்தை, மெதுவாவே ரெடி ஆகட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த டிவி நம்ம வர்ற நேரம்லாம் ஆஃப்ல தான் கிடக்குது. இந்த வீட்டில் இருக்கவங்க பாப்பாங்களா என்னன்னு கூட தெரியல. என்னாச்சு? எங்க வீட்டு டிவி மேல ஏதோ ஆராய்ச்சி மாதிரி தெரியுது. ஹேய், வாட் அ பியூட்டி. ஐயோடா மலர், இந்த சாரி உனக்கு செம்மையா இருக்கு. ஓ அப்படியா? எந்த சாரி உடுத்தாலும் இதை தான் சொல்றீங்க. நம்பிட்டோம் நம்பிட்டோம். உண்மையிலே சொல்றேன், இந்த சாரி அவ்வளோ அழகா இருக்கு உனக்கு. அது சரி. என்ன சொன்னாலும் ஒரே ரியாக்ஷன் தான். சரி கிளம்பலாமா? இப்படி என்னாச்சு? நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, அப்பா எங்க? அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. நம்ம போய் எடுத்துட்டு வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அப்பாவே சொல்லிட்டாரு. என்னங்க நீங்க, ஏதாவது ஒன்று நடக்கலாம் அப்பாவுக்கு இப்படி தான் ஆகுது. நம்ம என்கேஜ்மெண்ட்லேயும் இப்படி தானே ஆச்சு. எனக்கு ஒரே குழப்படியா இருக்குதுங்க. ஏய் லூசு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, லைட்டாக தலைவலி தான், வேற மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் கிடையாது அப்பாவுக்கு. இப்போ நல்லா இருக்கார்ல? ரொம்ப நல்லா இருக்காரு. சாரி எடுத்துட்டு அவருக்கு ஃபோட்டோ அனுப்பணும்னு சொல்லியிருக்காரு, பார்த்துக்கோ. அப்படியா? சாரி சாரி, நான் டீ குடிக்க தான் வந்தேன், மற்றபடி உங்க ரெண்டு பேரையும் டிஸ்டர்ப் பண்ண வரல. ஐயோ, அப்படியெல்லாம் உங்களை நினைப்போமா? நீங்க நினைக்க மாட்டீங்கதா, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆனா எங்க அக்கா நினைப்பா. ஏ மெண்டல், நான் ஏதாவது சொன்னேனா உன்ன? பாத்தீங்கல்ல, சும்மா உள்ள வந்ததுக்கே மெண்டல்னு திட்டுறா. சும்மா ரெடி. நான் டீயை கொடுத்துட்டு போயிடுறேன். இந்தாங்க டீ எடுத்துக்கோங்க. டீ எல்லாம் ஒன்றும் வேணாம், இப்போ கிளம்ப தானே போறோம், எதுக்கு போட்டு டீ எல்லாம்? ஐயோ எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க, இல்லனா எங்க அக்கா அதுக்கும் என்ன திட்டுவா. மலர் என்ன அவ்வளோ டெரரா? பின்ன அவ என்ன ஃப்ளவர்னு நினைச்சீங்களோ? நீங்க வேற. ஆமா, எங்க பாலா காணோம்? பாலாவா? அவர் எங்க இருக்க போறாரு? அவர் வேலைக்கு போயாச்சு. இல்லையே, அவன் வரேன்னு சொன்னானே. அது சரி, அவர் வரேன்னு சொன்னா அதை தண்ணியில தான் எழுதணும். வேணும்னா நான் வேணா வர்றேன் கூட. அதுக்கு என்ன, வாங்கல. ஏ ஷண்மு, இப்படிதான் பேசிட்டே நிப்பியா? நீ கையில கொண்டு வந்த டீ கூட ஆறி இருக்கும் போல. ஐயோ சாரி சாரி, நான் இப்படிதான் லூஸ் டாக் பண்ணா பேசிட்டே இருந்துருவேன். இந்தாங்க டீ எடுத்துக்கோங்க, உங்களுக்காக தான் ஸ்பெஷலா போட்டதுதான். பயப்படாதீங்க, நான் போட்டதில்ல, எங்க அம்மா தான் போட்டு கொடுத்தாங்க, குடிங்க. இதை நீ முதல்ல சொல்லியிருக்கணும், அப்பவே நான் டீ எடுத்திருப்பேன். அப்பாவும் வந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்ல. ஐயோ, நீ விட மாட்டியா? அதான் உங்க வீட்ல இருந்து எல்லாரும் தானே வர்றாங்க, அப்புறம் என்ன? எங்க வீட்ல இருந்து எல்லாரும் வர்றாங்களா? இல்லையே, நமக்கு மட்டும் தானே ட்ரெஸ் எடுக்க போறோம். அம்மா வரலன்னு சொல்லிட்டாங்க, நம்ம ரெண்டு பேரையும் தான் போக சொல்லியிருக்காங்க. ஓ அப்படியா? இப்பதானே சொன்னா சண்மு, அவளும் வரதா சொன்னால. சும்மா கிண்டல் பண்ணிருப்பா. அப்போ ஓகே, நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா போய் எடுத்துட்டு வந்துடலாம். ஆனா உங்க வீட்ல இருக்கவங்களுக்கும் ட்ரெஸ் எடுக்க சொல்லியிருக்காங்கல்ல அப்பா. ஓ அப்படியா? அப்ப என்ன பண்றது? ஒன்று பண்ணலாமா? நம்ம ரெண்டு பேரும் இப்போ போய் நம்ம ரெண்டு பேருக்கும் ட்ரெஸ் எடுத்துருவோம். அதுக்கப்புறம் நாளைக்கும் நான் வர்றேன், நாளைக்கு போய் உங்கள் அம்மாவுக்கு ட்ரெஸ் எடுத்துருவோம். அதுக்கப்புறம் நாளன்னைக்கும் வர்றேன், நாளன்னைக்கு போய் உன் சிஸ்டர்ஸ்க்கு எடுத்துருவோம். நல்ல கதையா இருக்கு. ஒரு நாளைக்கு போறதுக்கே ரொம்ப ஓவரா இருக்கு, இதுல 3 நாள் வேறையா? என்ன மலர், இப்போ போறதுக்கே அம்மா நீ எல்லாம் எதுக்கு, அவங்களே ட்ரெஸ் எடுக்க வேண்டியன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல நீங்க 3 நாளைக்கு கூப்பிட்டீங்கன்னா அவ்வளோதான் அம்மா. ஐயோ, அதெல்லாம் அத்தையை நான் சமாளிச்சுக்கிடுவேன். எங்க அத்தை ஏன் பேச்சு கேட்காம போவாங்களா? அது சரி. மலர், என்னத்த சொல்லுங்க. எங்க அம்மா எங்க அக்காவை தான் கூப்பிட்டாங்க, உங்களை ஒன்றும் கூப்பிடல. ஏய் சும்மா இரு சண்மு, என்ன இது இந்த மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்க? ஏய் ஷண்மு, உனக்கு சும்மா இருக்க முடியாது, வாய் கொஞ்சம் உண்டனந்தான், அமைதியா ரெடி. அக்கா என்னக்கா நீ இப்படி பேசிட்டு இருக்க? ஆனந்த் தானே? ஆனந்த் தானே நீ சொல்லாத, இன்னும் 1 மந்த்ல அவங்களுக்கு கல்யாணம். அதுக்கு என்ன இப்போ? ஆனந்த் எல்லாத்தையும் ஜாலியாக தான் எடுத்திருப்பாரு, ஒன்றும் உன் ஹஸ்பண்ட் மாதிரி கிடையாது. சும்மா அவரையும் சேர்த்து இந்த கூட்டத்தில் சேர்த்து விட்டுறாத. நீ என் ஹஸ்பண்ட் மாதிரி யாரும் இருக்க முடியாதா, அது தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா நீ கொஞ்சம் அமைதியா இரு, இவர்கிட்ட உன் வாயை காட்டாத. எதுவுமே பேச விட மாட்டேங்கப்பா, என்னதான் நீங்க நினைக்கிறீங்களோ தெரியல. மலர், அக்காவும் வர்றா சரியா? என்ன மலர் இது, இப்பதானே சொன்னேன் உங்க அம்மா நம்ம ரெண்டு பேரையும் மட்டும் போக சொல்லியிருக்காங்கன்ட்டு. இப்போ என்ன உங்க அக்கா வர்றாங்கன்ட்டு சொல்றாங்க? தெரியலையே என்னான்ட்டு. ஒருவேளை அம்மா அக்கா வரணும்ட்டு எதிர்பார்க்கலாம் என்னமோ. பூமாரி மட்டும் வர சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். என்னம்மா என்னாச்சு? எங்க 2 பேரையும் தானே போக சொன்னீங்க, திடீர்னு என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைம்மா, உன் மாமனார் தான் ஃபோன் பண்ணியிருந்தாரு.
எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்கணும்ட்டு கட்டாயமா சொல்றாரு. என்ன பண்றது, என்னால மீறவே முடியல அவர் பேச்ச. வேணான்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாரு. சரி, எடுக்கிறதோட உங்களுக்கு எடுக்கிறதோட இவங்களுக்கும் சேர்த்து எடுத்துடலாம்ல மொத்தமா. அதனாலதான் எல்லாரும் மொத்தமாவே போயிட்டு வாங்கன்னு சொல்றேன். தனித்தனியா போனா அதுக்கு ஒருக்க போயிட்டு இருக்கணும், அதான் யோசனை. ஐயோ அத்தை, அதனால என்னத்த, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் நாளைக்கே வந்து உங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போறேன். இன்னைக்கு நாங்க 2 பேரும் எடுத்துட்டு வர்றோம். என்ன மாப்பிள்ள நீங்க, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? அப்படியெல்லாம் ஒன்றும் வேணாம். நீங்க இவங்களையும் மொத்தமாவே கூட்டிட்டு போங்க. ஒரே அடியா எல்லாத்தையும் எடுத்து முடிச்சிடலாம்ல. மேல மேல வேலை வேற நிறைய கிடந்துக்கிட்டே கிடக்குது, அதெல்லாம் முடிக்கணும்ல. ஐயோ அத்தை, பரவாயில்ல அத்தை, நான் இன்னைக்கு மலர் அழைச்சிட்டு போறேன். நாளைக்கு வந்து உங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போறேன். நீங்களும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டா எடுப்பீங்கல்ல. இன்னைக்கு எல்லாருக்கும் எடுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம் தானே. ஐயோ ஆனந்த், நீங்க வேற, அதெல்லாம் ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. இன்னைக்கே வந்து நாங்க எடுத்துடுறோம். நீங்க உங்களுக்கு தேவையானது எடுங்க, நாங்க எங்களுக்கு தேவையானது எடுத்துட போறோம். அம்மா தான் சொல்றாங்கல்ல, இன்னைக்கு ஒரு நாள் போறதுதான் நல்லது. இல்லைன்னா இதுவும் இழுத்துக்கிட்டே இருக்கும். மேற்கொண்டு வேலைகள்லாம் நிறைய கிடக்குது. அதுவும் இல்லாமல் நாங்களும் டெய்லி இப்படி வந்துட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு இந்த மாதிரின்ட்டு அம்மா சொன்னாங்க, அதனால தான் அங்கே சொல்லிட்டு வர மாதிரி ஆச்சு. நாளைக்கு வரணும்னா கொஞ்சம் கஷ்டமாயிரும்ல. ஆமாம் ஆமாம் ஆனந்த், என் அத்தையை பற்றி தெரியும்ல உங்களுக்கு. இன்னைக்கு வர்றதுக்கே அவ்வளோ திட்டு விழுந்துச்சு வீட்டில். இதில் வேற நாளைக்கும் வரணும்னா அவ்வளோதான், உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. எங்கள் அம்மா சொல்கிறதா கரெக்டு. இன்னைக்கே வர்றோம் உங்கள் கூடயே. நான் உங்களுக்கு நல்லா இருக்குன்ட்டு தான் சொன்னேன். நீங்க எப்படி சொல்றீங்க, என்ன செய்யறது? வாங்க. இன்னும் மலர் இப்படி ஆயிடுச்சு, தனியா போலான்னு நினைச்சேனே. நல்லா சமாளிக்கிறீங்க ஆனந்த், வாயை சிரிச்சுக்கிட்டே. ஆமா, பின்ன வேற என்னதான் என்ன செய்ய சொல்ற? நீயாவது ஏதாவது சொல்லி அவங்கள நிறுத்த. நாளைக்கு போய்க்கிடலாம். இன்னைக்கு உன் கூட எங்கெல்லாம் போகணுன்ட்டு ஆசைப்பட்டேன் தெரியுமா? எல்லாரும் வந்தாங்கன்னா எப்படி போக முடியும்? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கனாலும் போய்க்கிடலாம். இப்போ சாரி தானே எடுக்க போவோம், அந்த வேலையை மட்டும் பார்ப்போம். மலர், கிளம்புவோமா எப்படி? கிளம்பலாம் பூமாரி. அக்கா, பேசாம நம்ம 3 பேரும் ஒரே கலர்ல எடுத்துருவோமா? நல்லா இருக்கும்ல? ஏய் லூசு, அதை எப்படி எடுக்க முடியும்? அவங்க 2 பேருக்கும் பிடிச்சதுதான் அவங்க 2 பேரும் எடுப்பாங்க. நம்ம அவகிட்ட போய் இந்த கலர் தான் எடுக்கணும், அந்த கலர் தான் எடுக்கணும்னு சொல்ல முடியுமா? அதுக்கு தானே ஆனந்த் வந்திருக்காரு. ஆனந்துக்கு பிடிச்ச கலர் தான் மலர் எடுப்பா. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனந்த் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையவே செய்யாது, பார்த்துக்கோ. அவர் மலருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாரு. மலர் என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் அவர் செலக்ட் பண்ணுவார். நீ வேணா பாரு. அப்படிங்கிறியோ? இருந்தாலும் அவங்களும் 2 பேரும் அதில் முடிவெடுக்க வேண்டியது தானே. நம்ம போய் இந்த கலர் அந்த கலர்லாம் சொல்லக்கூடாது. இப்போவே சொல்லிட்டேன். அங்கே வந்து சின்ன பிள்ளைத்தனமாக ஏதாவது சொல்லிட்டேன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன். அவங்க இஷ்டத்துக்கு அவங்கள விட்டுருவோம், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எடுத்துக்கிடுவோம். அட போக்கா, கல்யாணப்பட்டு எல்லாரும் நின்று செலக்ட் பண்ணாதான் நல்லா இருக்கும். நீ வேற ஒன்று. என்னடி, அவங்க 2 பேரும் தனியாக போகணுன்ட்டு ஆசைப்பட்டிருக்காங்க. அம்மா வேற இப்போ நம்மளே சேர்த்து திணிச்சு விடுறாங்க. அதுக்கே அவங்களுக்கு மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கு. இதில் நீ வேற அவங்க கூட போய் நிற்கணுங்கிற. ஒழுங்கா நெல்லு. ஐயோ அக்கா, நீ வேற ஒன்று. அவங்க அப்படியெல்லாம் நினைக்கிறவங்களே கிடையாது, நீ வேற. சும்மா இரு. அதுக்காண்டி எல்லா இதுலேயும் மூக்க நுழைக்க கூடாது, அது தப்பு. அட போக்கா, நீ வேற. ஆனந்த பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியல, அதனால தான் நீ இப்படி சொல்லிட்டு இருக்க. நாங்கள் அவங்க கிட்ட தானே இருக்கோம். எப்போ வாச்சும் அவங்க வீட்டுக்கு போனாலும் ரொம்ப கேரிங்காக பார்த்துப்பாரு தெரியுமா? அவர் தான் டீ எல்லாம் போட்டு கொடுத்து அவ்வளோ நல்லா பார்த்துப்பாரு. அப்படி இருக்க ஆள் ஒய்ஃப் பேச்சை தான் கேட்பாரு எல்லா விஷயத்துலையும். நம்ம ஏதாவது சொன்னாலுமே கேட்பாரு தான். எல்லாத்துக்கும் ஓகே தான், ஆனால் இப்போ இதில் நீ தலையிடாத. அது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கட்டும். நான் சொல்கிறேன்ல, அதுலேயே நில்லு. தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காது. நீ அந்த காலத்து ஆள் மாதிரியே பேசிட்டு இருக்கக்கா. கொஞ்சமாவது இந்த காலத்து ஆள் மாதிரி பேசு. எப்போ பார்த்தாலும் பழைய பஞ்சாங்கத்தையே பாடிட்டு கிடக்காதே. உன்னெல்லாம் திருத்த முடியாது. நோஸ்கட் வாங்கிட்டு வா. அப்போ நான் எதுக்கு நோஸ்கட் வாங்க போகிறேன்? அதெல்லாம் ஆனந்த் நம்ம சொல்கிறத கேட்பாரு. நீ வேணா பாரு. பாரு பாரு, அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வர எல்லா மனுஷங்களும் ஒன்று போல தான் இருக்காங்க. நீ வேணா பாரு நடத்தையில. பார்ப்போம் பார்ப்போம். ஆனந்த் அப்படி கிடையாது, பார்ப்போம் தான். குமாரி, கிளம்புங்க. மலர் மலர், இங்க வா, நடுவுல வா, எங்களுக்கு நடுவுல வா. நல்லா இருக்கும் நம்ம 3 பேரும் ஜோடியே சேர்ந்து போனா. சரியா போச்சு. என்ன போ, அதான் உன் தங்கச்சி, அருமை தங்கச்சி கூப்பிடுறாள்ல, போ. என்னங்க பண்றது? இதுக்கு தான் முதல்ல சொன்னேன், என் பேச்ச கேட்டியா? இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்ட்டு பாரு.